வணக்கம் வியூவர்ஸ், நான் உங்களை என்னோட குக்கரி ஷோவுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷை பண்ணி காட்ட போறேன். இத பண்றதுக்கு முதல்ல ஒரு சுத்தமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. மிமிக்ரி என்ன, கொஞ்சம் இந்த டிவி எல்லாம் பார்த்து ஏதாவது ரெசிபி பண்ணுங்க. திரும்ப இந்த பரோட்டாவை சாப்பிட்டு எங்களுக்கே போர் அடிச்சிருச்சா? மாமா, மிமிக்ரி அங்கிள் டிவிலயே முழுகி போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அட மிமிக்ரி, எனக்கு ஒரு கேரட் அல்வா கொண்டு வா, ரொம்ப பசிக்குது. அப்புறம் அதுல கொஞ்சம் கிரீமை சேர்த்துக்கோங்க. அப்புறம் அதை எடுத்து 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வைங்க. இப்போ மிளகாய் தூள், கொஞ்சம் எலுமிச்சை சாறு, அதுக்கப்புறம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. இது கொஞ்ச நேரம் அடுப்புல வச்சு சமைச்சு எடுங்க. சமைச்சதுக்கு அப்புறம் ஆறுறதுக்காக இது கொஞ்ச நேரம் எடுத்து வெளியே வைங்க. அதுக்கப்புறம் இதுல 2 ஸ்பூன். ஹல்வால எவனாவது மிளகாத்தூள் போடுவானா ஐயா? ஹல்வா கேட்டா என்னையா தந்திருக்கிற? சீக்கிரமா போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. கேரட் அல்வாவை கேட்டா என்னையா கொண்டு வந்திருக்கிற? என்ற மேக்கப்பே உன்னால கலைஞ்சு போச்சு. இத நீயே சாப்பிடு. அப்புறம் இதுல இத போட்டுருங்க. யோ, டிவியை பார்த்து பைத்தியம் ஆயிட்டியா என்ன? இதுக்கப்புறம் இதை எடுத்து ஃப்ரீசர்ல வைங்க. இனிமே நீ எப்படி டிவி பாக்குற நானும் பாக்குறேன். விட்டா டிவிக்குள்ள போய் அப்படியே மூழ்கிடுவா போல இருக்கு. திருட என் பேக்க திருடிட்டு போறான். டங்க டோல்கி பேக் திருடிட்டு ஓடுறாங்க. ஒரு திருடன் பேக்க தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கான். நீ என்ன பண்ணிட்டு இருந்த? ஐயோ மேடம், நாங்க டிவி பார்த்துட்டு இருந்தேன். மறுபடியும் டிவியா? அவர் சரியான ஷாட் அடிச்சிருக்காரு. இப்ப 4. அடடா, அடுத்த பால் 6. பிரமாதம். இப்படியே போனா கண்டிப்பா நாம ஜெயிச்சிருவோம். இந்த வழியா ஒரு திருட்டு பைய போனதை யாராவது பாத்தீங்களா? அட, இந்த மொத்த ஊருக்கும் என்னதான் ஆச்சு? எல்லாரும் வச்சக்கண்ணு வாங்காம டிவியே பாக்குறாங்க. திருடன் நம்ம கையில இருந்து தப்பிச்சிட்டான். இனி பொறுத்துட்டு இருக்க முடியாது. இந்த ஊர்ல யார பார்த்தாலும் டிவிக்குள்ள மூழ்கி இருக்காங்க. அதனாலதான் இந்த அறிவிப்பை வழங்குறேன். இனிமேல் யாரும் ஃபண்டோஷ் நகர்ல டிவி பார்க்க கூடாது. பகதூர், ஊர்ல இருக்கிற எல்லா டிவியும் சீஸ் பண்ணிடு. ஓஹோ மருமகனே, நாளைக்கு ஃபைனல் கிரிக்கெட் மேட்ச் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றது? கவலைப்படாதீங்க மாமா. ஐடியா. நேத்து வரைக்கும் ஃபண்டோஷ் நகர் மக்கள் எல்லாம் இந்த டிவின்ற வலையில சிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஃபண்டோஷ் நகர்ல இருக்கிற எல்லா டிவியும் என்ற ஜெயிலுக்குள்ள இருக்கு. அட பிரமாதம் மருமகனே, டிவில மேட்ச் பாக்குறதுக்கு என்னமா ஐடியா போட்டிருக்க? இங்க நம்மள செக் பண்ணோன்னு யாரும் நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா மாடுங்க தான் கிரிக்கெட் பார்க்காதீங்க இல்லையா? அடடா, ஒரு கிரிக்கெட் மேட்ச் டிவில பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசையா இருந்தது. இன்னைக்கு என்னோட அந்த ஆசை நிறைவேறிடுச்சு. யோ மனுஷா, தள்ளி ஓரமா போய் இல்லையா? நானும் மேட்ச் பாக்குறேன்ல. மாமா, சத்தம் போடாதீங்க. சத்தம் போடாம எது வேணாலும் பண்ணுங்க. அடிச்சா பாரு பாலு, எரும மாட்டு வாலு. இந்த எருமைங்க எல்லாம் ஏன் இப்படி கத்துது? அங்க என்னதான் நடக்குதுன்னு உள்ளார போய் பார்க்கலாம் வா. ஐயோ, பந்தகுனி மேடம் இங்க வந்திருக்காங்க. ஐயோ, என்ன டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்க? பந்தகுனி மேடம் இங்க வந்துட்டு இருக்காங்க. ஐயோ, எங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுனே தெரியலையே. பாத்திஜா கண்ணு, இந்த மாட்டு கொட்டகையில நீ என்ன பண்ற? நான் இங்க சுத்தமா பால் வாங்கிட்டு போலான்னு வந்தேன்.
பதீஜா கண்ணு ஏதாவது சத்தம் கேட்டுச்சா உனக்கு? ஆஹா, இல்லையே பந்துங்குனி மேடம். இந்த சத்தம் எங்க இருந்து வருது? சத்தமா? என்ன சத்தம்? எனக்கு எந்த சத்தமும் கேட்கலையே. துரோகம்! இன்னைக்கு எனக்கு நெருக்கமானவங்களே எனக்கு ஏமாத்தி இருக்கிறீங்க. டிவி டவர் கனெக்ஷனே உன்னை கட் பண்ண சொன்னேன்ல, அப்பதான் ஃபண்டூஷ் நகரத்துல இருக்கிற யாராலையும் தெரியாம கூட டிவி பார்க்க முடியாது. மருமகனே, இப்ப நம்ம மேட்ச் எப்படி பாக்குறது? ஒரு வழி இருக்கு. நான் தான் புதுசா ஜாயின் பண்ணிருக்க போலீஸ் கமிஷனர். கமிஷனர் சார், நீங்க எங்க திடீர்னு? என்னோட சர்ப்ரைஸ் உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு சார். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இது வரைக்கும் உங்களை பார்த்ததே இல்ல. ஒரு வழியா நான் உங்களை பார்த்துட்டேன். அட, இன்னைக்கு வரைக்கும் நீ என்ன பார்த்தது இல்லன்றது நல்ல விஷயம் தான். என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, டிவி போடு. அதான் டிவி கனெக்ஷன்லாம் கட் பண்ணியாச்சே. எந்த முட்டாள் டிவி கனெக்ஷன்லாம் கட் பண்ணது? இன்னைக்கு இந்தியாவோட மேட்ச் இருக்கு. ஊர்ல இருக்க ஒவ்வொரு போலீஸ்காரனும் இந்த மேட்சை பார்த்தே ஆகணும். எப்படியாவது டிவியை போடு. கண்ணு, சரியான நேரத்துக்கு வந்திருக்கிற. எனக்கு ஒரு உதவி பண்ண. கமிஷனர் சார் இங்க வந்திருக்காரு. அவருக்கு டிவில மேட்ச் பார்க்கணுமா? எப்படியாவது இந்த டிவில மேட்ச் வர வச்சிரு, அது போதும். கண்டிப்பா பந்துங்குனி மேடம். டிஜிட்டல் காலத்தோட லாபமே இதுதான். இப்ப மேட்ச் நம்ம ஆன்லைன்ல பார்க்கலாம். ஓய், நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? ஒழுங்கு மரியாதை கிளம்பி போங்க. நில்லுங்க. நீங்க ரெண்டு பேரும் உள்ள வந்து எங்க கூட மேட்ச் பாருங்க. போலீஸ் ஸ்டேஷன்றதே மக்களுக்கு சேவை பண்றதுக்கு தானே. அப்படிதான் அடிக்கணும். இப்ப அவுட் ஆனது நீதான் சாச்சே. கமிஷனர் சார், உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது வேணுமா? பந்தோகினி மேடம், மேட்ச் பார்க்கும்போது அப்படியே சுட சுட ஜிலேபி கிடைச்சதுன்னா ரொம்ப மஜாவா இருக்கும். கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க. ஜிலேபியா? சாச்சா, நான் உனக்கு ஜிலேபி ஏற்பாடு பண்ணணுமா? ஐயோ சாரி மேடம். அட பகதூர், அவங்கள விடாத, புடி. ஓகே மேடம். என்னையா ஏமாத்துறீங்க? மேட்ச்ல இப்ப கடைசி ஓவர் தான் மிச்சம் இருக்கு. என் வண்டியில இருக்கிற ரேடியோவும் இப்பன்னு பார்த்து தான் ரிப்பேர் ஆகணுமா? கமிஷனர் ஆஃப் போலீஸ் படா பகதூர். ஓஹோ, கமிஷனர் அங்கிளை பார்க்கும்போது பகதூர் அங்கிள் மாதிரியே இருக்காரு. ரேடியோ விடுங்க சார், என்னால உங்களுக்கு டிவிலேயே மேட்சை காட்ட முடியும். அதுவும் ஃபண்டூஷ் நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல. அப்படியா? நீ ரொம்ப புத்திசாலியா இருக்கே. இந்த பகதூர் எங்க போனா? அந்த சாச்சாவும் கையில இருந்து தப்பிச்சிட்டான். வணக்கம் மேடம், நான் தான் கமிஷனர் ஆஃப் போலீஸ். ஓ, இந்த தடவை பகதூர் கமிஷனர் ஆகி வந்திருக்கீங்களா சார்? அட, உன் தாடி என்ன வெளியவே விழுந்துருச்சா? கொஞ்சம் கெட்டப்பையாவது சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல பகதூர். பகதூர் இல்ல, படா பகதூர். அப்படியா? படா பகதூர்? இப்பவே உன்னை சின்ன பகதூர் ஆக்குற பாரு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்ஸ்பெக்டர்?
ஒரே ஆச்சரியமா இருக்கு. என்ன 2 பகதூர் இருக்கிறீங்க? அச்சச்சோ மேடம் கொஞ்சம் இருங்க. இவர் உண்மையிலே கமிஷனர் தான். இவர் என்னோட ட்வின் பிரதர் படா பகதூர். ஓஹோ, உன்னோட அண்ணன் கமிஷனரா? பகதூர், நீ இத பத்தி என்கிட்ட சொன்னதே இல்லையே. ஐயோ, என்ன மன்னிச்சிருங்க சார், நீங்க யாருன்னு தெரியாம பண்ணிட்டேன். அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. சீக்கிரம் டிவியை போடுங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 பால் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். டிவியை போடுங்க. இப்போ இன்னும் 2 பால் தான் மிச்சம் இருக்கு. அதுல 4 ரன் அடிக்கணும். பவுலர் அற்புதமா ஒரு ஃபுல் டாஸ போட்டாரு. அடடடடா. மந்தங்குடி மேடம், டிவி பாக்குறது ஒன்றும் கெட்ட விஷயம் இல்ல. ஆனா அளவுக்கு அதிகமா டிவி பார்த்தா அது கெட்ட விஷயம் தான். அதனால எந்த விஷயமா இருந்தாலும் அளவா தான் இருக்கணும்.